பண்ணாலுமே இன்னைக்கு காலையில கூட என்ன அவ்வளோ அசிங்கமாக திட்டுவாங்க. நான் வீட்டில் இன்னி வரைக்கும் நான் அவ்வளோ அசிங்கமாக திட்டுவாங்க. எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. ஒரு தடவை பண்ண தப்புனால திருப்பி பண்ணிடுவணும்னு சொல்லிட்டு இந்த டைம் ரோடு நடந்து வரும்ல, எதுக்கு நடந்து வரும், அப்படியே போயிடலாம் அப்படின்னு தான் தோணும். போலீஸ்லாம் பிடிச்சி கொடுத்தாங்கண்ணா. நைட் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் 12th நைட்டு எனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு 1 month ரூம்லேயே தான் இருந்தேன், வெளியவே வரலை. ரூம்லேயே தான் இருந்தேன், வெளியே வரலை. லைஃப்லேயே வந்து பெரிய கஷ்டம்னு ஏதாவது நடந்திருக்கும். அந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். நான் ஒருத்தவங்க நம்பினேன், இருந்தாங்க கூட இருப்பேன்னு சொல்லி இருந்தாங்க. பட் வந்து என்னை வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிட்டு, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, எந்த மாதிரி தப்பான எப்படி சொல்கிறது, நான் வந்து கொஞ்சம் 12th படிக்கும்போது ஸ்டடீஸை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தேன். அப்போ அந்த டைமில் எனக்கு வந்து 11th மார்க் கம்மியானதுனால நான் 12th இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். அப்போ கொஞ்சம் வந்து டிப்ரெஸ்டாக இருந்தேன் அந்த டைமில். ஸோ வந்து டிப்ரெஸ்டாக இருந்ததுனால வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பிரச்சனை வந்ததுண்ணா. ஸோ அதனால் என் ஐடி வந்து அவங்க வச்சுருந்தாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து அவங்க வந்து நீ வந்து அவாய்ட் பண்ணுற அப்படி இப்படின்னு பேசிட்டு டிப்ரெஸ்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுட்டாங்க. அப்புறம் அவங்க போயிட்டு பாய்சன்லாம் குடிச்சு சூசைட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணிட்டான்னு சொல்லி சரி நம்மளுக்காக ஒருத்தவங்க இப்படி பண்ணுறாங்களே, இன்னும் லவ் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், சாரி நான் பண்ண தப்பு, நான் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன் சொல்லிட்டு காலெல்லாம் விழுந்து நானும் சூசைட்லாம் அட்டன் பண்ணி வந்து பாய்சன்லாம் சாப்பிட்டு பீச்சிலலாம் போய் குதிச்சேன். என்னென்னமோ பண்ணேன். நான் டேட்டு கூட இப்போ கூட ரீசெண்டாக தான் டேட்டு போட்டேன் அவன் நேம். நான் இன்னி வரைக்கும் நான் அழிக்கவும் மாட்டேன். ரொம்ப நம்பினேன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணை பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு நான் இருப்பேன், நான் அவன் கூட இருப்பேன் இப்படிலாம் சொன்னால் ஒரு பொண்ணு கஷ்டமாகும். எனக்கு ஹோப் கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு இப்போ நீ வேண்டவே வேண்டாம், நான் பண்ணால் அந்த பொண்ணை தான் பண்ணுவேன். ஏன்னா நீ இந்த தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒத்துட்டு ரியலைஸ் பண்ணி தான் நான் போய் காலில் விழுந்தேன். சாரின்னு சொல்லிட்டேன். நான் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பொண்ணு என்ன பண்ணக்கூடாது எல்லாமே நான் பண்ணேன். நான் அவனுக்காக என்ன சொல்கிறது, காலில் விழுந்தேன். எங்கள் அப்பா அம்மா எகுத்தேன். எனக்கு போலீஸ்லாம் பிடிச்சி கொடுத்தாங்கண்ணா. நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் 12th நைட்டு எனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு 1 month ரூம்லேயே தான் இருந்தேன், வெளியவே வரலை. ரூம்லேயே தான் இருந்தேன், வெளியே வரலை. இருட்டிலே இருந்தேன், சாப்பிடவும் மாட்டேன். காலிலேருந்து நைட்டும் சாப்பிட மாட்டேன். யார் கொடுத்தது, அந்த பையன் வீட்டிலையா இல்லை உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில். நான் என்ன சொல்கிறது, நான் டோட்டலாக மாறிட்டேன். அப்பா அம்மாவே கில் பண்ணுற மாதிரி போயிட்டேன். என்னால் முடியலன்னு சொல்லிட்டு டிப்ரெஸ்ட் ஆகிட்டு போயிட்டேன். சுத்தமாக என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சைக்காலஜிஸ்ட்லாம் கூப்பிட்டு போயிட்டு இப்போ தான் ஓகேவாக இருக்கேன். காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நானாகவே இருக்கேன். இன்னி வரைக்குமே இல்லை. நான் எப்போவுமே நான் டேட்டும் அழிக்கவும் மாட்டேன். நான் எதுவும் பண்ணுவோம். மேரேஜ்ன்றதே ஒரு இல்லைண்ணா. நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், இவங்க என் கூட இருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இன்னி வரைக்குமே அவங்களுக்கு என்னை விட்டு போனவங்களுக்கு என் மேலே லவ் இருக்குது, இல்லைலாம் சொல்ல, என் மேலே அக்கறையும் இருக்குது. இங்கே போய் அவங்க ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக எடுப்பாங்க, பேசுவாங்க. லவ் பண்ணுறீங்களா இல்லையா? இப்போ நான் பண்ணல, அவங்க வேறு ஒருத்தவங்க பண்ணுறாங்க. நர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு 6 monthsனா அந்த பொண்ணு 6 months தான் ஃப்ரெண்டு. நான் 3 years 2.5 years தெரியும் என்ன, ஓகேங்களா. அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டான்னு சொல்லிட்டு என்னை வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. ஈஸியாக நீங்கள் வந்து ஆல்ரெடி போனனால அதை வந்து உங்கள்கிட்ட ஈஸியாக சொல்லிட்டு மூவ் ஆனாங்க. நாங்கள் எனக்கு வந்து லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாங்க. ரீசன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ சின்ன பொண்ணு, ஃபர்ஸ்ட்லாம் சின்ன பொண்ணுன்னு சொன்னால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ சின்ன பொண்ணு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன், நீ சின்ன பொண்ணு அதெல்லாம் சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் முன்னாடி வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு எங்கள் வீட்டில் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ஃப்ரீடமாக என்னை விட்டுருந்தாங்க. எப்போ இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமோ ஒரு ஜெயிலில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் என் வீட்டில் இருக்கேன். சந்தேகம் ஒன்று எது பண்ணாலுமே இன்னைக்கு காலையில கூட என்ன அவ்வளோ அசிங்கமாக திட்டுவாங்க. நான் வீட்டில் இன்னி வரைக்கும் நான் அவ்வளோ அசிங்கமாக திட்டுவாங்க. எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. ஒரு தடவை பண்ண தப்புனால திருப்பி பண்ணிடுவணும்னு சொல்லிட்டு இந்த டைம் ரோடு நடந்து வரும்ல, எதுக்கு நடந்து வரும், அப்படியே போயிடலாம் அப்படின்னு தான் தோணும். எனக்கு ஆனால் தோணும் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இன்னி வரைக்கும் இருக்குனேன். நம்ம கஷ்டத்தை கேட்கறதுக்கு ஆள் வேணும் ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ்னால மட்டும்தான். எனக்கு வீட்டில் இருக்கிறதோட இவங்க கூட காலேஜ் வந்து இருக்கிறதே ஓகேவா தான் இருக்கு. அவ்வளோதான். வீட்டில் தான் இப்போ பெரிய டார்ச்சராக இருக்கும். விடு, என்னைக்கா இருந்தாலும் அவங்க ஜென்ரேஷன் அவ்வளோதான். ஏன்னா அவங்க இப்போ நம்ம ஜென்ரேஷன்லாம் வேறு. ஓகே 2K தானே. அவங்க ஜென்ரேஷன் அவ்வளோதான். ஒரு தப்பு பண்ணிட்டா அது 1000 தடவை சொல்லி காமிப்பாங்க, இல்லாட்டி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்ம தான் வந்து நம்ம வேணான்னு சொல்லிட்டு போயிடணும்னா நான் போய் கெஞ்சினேன், எல்லாமே பண்ணேன். பார்க்குறப்பெல்லாம் வந்தாங்க. அப்போ அந்த பொண்ணையும் பண்ணிக்கிட்டு என்னையும் பண்ணிக்கிட்டு நான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி உனக்கு தெரியுதுல அந்த பையன் இப்படி பண்ணுறாங்க. என்னால் விட்டு கொடுக்க முடியும். நான் இன்னி வரைக்குமே சொல்கிறேன், நான் விட்டுலாம் கொடுக்க மாட்டேன். நான் யாருக்குமே விட்டு கொடுத்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விட்டு கொடுத்துருக்காங்க. அவனை ஃப்ரெண்ட்ஸாக என்ன வேண்டான்னாங்க. நான் அவனை பண்ணாத வேண்டாம் தான் இருந்தாங்க. தேவையில்ல, தப்பு, வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தேவையில்ல, நீ தான் வேணும் நான் இருந்தேன். இப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஆகிட்டு போட்டோம். அப்போ போய் நிற்பியா? நீ நிற்க மாட்டேன். நிற்க மாட்டேன்.
ஹாப்பியாக இருந்தால் ஓகே நான் இப்பயும் சொல்கிறேன் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகே தான். அந்த மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்களா? நீயும் உன்னை ஹாப்பியாக வச்சுக்க. அதனால் மட்டும்தான் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து அவன் என்னை ப்ரொடெக்ட் நல்லா பண்ணான், நானும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணேன். இப்போ என்னன்னா அவன் ஹாப்பியாக இருக்கானா அது போதும், எனக்கு தேவையில்லாதெல்லாம் இதுக்கப்புறம்லாம் செட் ஆகாது. நான் என் படிப்பு 3 இயர்ஸ் முடிச்சேன்னா விளையாட்டு போனேன், வேலை பார்த்தேன், அவெல்லாம் வந்து அப்பா அந்த லவ்ன்ற டாபிக் வந்து இப்போதைக்கு மைண்டில் வச்சு படிப்பை விட்டுறாதீங்க சரியா? அதுக்கப்புறம் வந்து லைஃப் லாங் நம்ம படிக்க முடியாது. ஒவ்வொரு லவ்ன்றது ஒவ்வொரு ஆளாக வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்களோட பெஸ்ட்டாக அடுத்து வருவாங்க. உனக்கு வந்து சொல்லும் போது அது கிரிஞ்சாக தான் இருக்கும், ஆனால் இதான் ரியாலிட்டி சரியாம்மா? ஸோ விடு, அவங்க வந்து போயிட்டாங்கன்னா இதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதுன்னு நினச்சி விட்டுரு. எல்லாமே நன்மைக்குன்னு நினச்சிக்க, அவ்வளோதான் லைஃப். ஒன்று மட்டும் சொல்கிறேன், வீட்டில் வந்து சரி. இன்னொரு விஷயம் வந்து இப்போ பண்ணுற பொண்ணே பார்த்து ஒழுங்காக கல்யாணம் பண்ணிங்கன்னா சரிண்ணா. என்ன பண்ணும் போதும் சரி, அதை அந்த கேர் எதுக்கு நீ எடுத்துக்கிற? அவங்க இல்லைண்ணா அந்த பொண்ணை பண்ணுறாங்க. என்ன பண்ணும்போது வாட்ஸ்அப் டிபி, வால்பேப்பர், ஃபோன் நம்பர் எல்லாத்துலையும் என்னோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த பொண்ணை பண்ணுறாருல அதே மாதிரி வாட்ஸ்அப் டிபி, ஃபோன் நம்பர், என்ன கூப்பிடுறது எல்லாமே அப்படி தான். அதையே நீ வாட்ச் பண்ணுற. அவங்க வேணான்னு போயிட்டாங்க, அவ்வளோதான். வேணான்னு ஒரு வேர்டு சொன்னாலே முடிஞ்சு லவ். புரியுதா? ஒரு தடவை சண்டை வந்தாலே அது எப்படியும் பிரிஞ்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து போயிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்களே. நம்ம அவங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அவங்க 10 பொண்ணை லவ் பண்ணிட்டு யாரை கல்யாணம் பண்ண அதெல்லாம் நீ அவங்கள விட்டுரு, அவ்வளோதான். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ இது பண்ணுறாங்களே, நம்ம அப்படி இல்லை. நம்ம வந்து எவ்வளோ அசிங்கம் தெரியுமாண்ணா, எவ்வளோ அசிங்கமாக திட்டினா. கூட பிறந்தவங்க யார் யார்? தங்கச்சி மட்டும் தான் இருக்கா, கசின் வந்து அண்ணா 2 பேர் வந்து ஊரில் இருக்காங்க. தங்கச்சி இருக்காங்களா? உன்னை பார்த்தா தங்கச்சி வளரும். கற்றுக்கும் கரெக்ட். அது என்ன சொல்லு, நாளைக்கு நானும் இப்படி ஒரு பையன் லவ் பண்ணுவேன், அவங்க கல்யாணம் பண்ணாலும் நான் அந்த கூப்பிட்டானா போயிடுவேன்னு சொல்லுவோம். கேட்டால் அது எங்கள் அக்கா அப்படி தானே இருந்துச்சுன்னு சொல்லுவோம் சரியா? ஸோ நீ இது கடந்து போயிட்டுன்னு வச்சுக்குவேன். நாளைக்கு உன் தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையன் விட்டுட்டு போனாலுமே சூசைட் பண்ணணும்னு அந்த எண்ணமே வராது. ஏன்னா இந்த அக்கா நம்ம அக்காவே வந்து இதை பார்த்துட்டேன். நான் ரீசெண்டாக 4 மந்த்ஸாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். நான் வெளியே வரல, ரூம் விட்டு வெளியே வரல, வீட்லேயே இல்லை, ஃபுல்லாக வெளியே தான் இருந்தேன். வெளியேனா எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட் வீட்டில் மட்டும் தான் இருந்தேன். காலையில் சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு நைட்டு மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். சுற்றிட்டே தான் இருப்பேன் ரோட்டில், இதுக்கும் கோயிலுக்கும் வீட்டுக்கும் இதுக்கு மட்டும் தான் நான் போயிட்டு இருந்தேன். இப்போ தான் ஓகே, காலேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா இருக்கேன். நான் லூஸ் தனமாக பண்ணிட்டேன், ஏதோ யோசிக்காமல், ஏதோ அதில் லவ் இருந்தனால நான் ஏதோ யோசிக்காமல் பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் போயிட்டாங்களா, விட்டுருணும். அவள் தான், நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, படிச்சுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். லைஃப் எப்போ முடியும்னே தெரியாது. இப்போ இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போகணும். இப்போ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு நைட் தூங்கி காலையில் எழுந்துமாக்கும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வேலை நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிடணும். இந்த மாதிரி நம்ம அறிவாளியாக பேசுறது முக்கியம் கிடையாது, அதை நம்ம விட்டு வெளியே வரணும். ஓகேவா? ஓகே தானா, இப்போ ஓகேவா தான் இருக்கேன். இப்போ கூடலாம் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் ஒரு கிஃப்ட் தரேன், வாங்கிக்கிறியா? இதே வெயிட் பண்ணியே பறக்க. இது வந்து அண்ணன் நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. டக்குன்னு போய் லவர்கிட்ட கொடுத்துடாது. ஓகேவா? அப்படிலாம் இல்லை, நான் இனிமேல் அந்த பேச்சே இல்லை. தேங்க்யூ. ஓகேம்மா, ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணு. இப்போ என்ன ஃபைனல் இயரா? இல்லை, நான் ஃபஸ்ட் இயருக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, வீட்டில் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நம்ம லைஃப்பை நம்ம வாழ போகிறோம். ஹாப்பியாக இரு, லைஃப் எப்போ முடியும்னே தெரியாது. ஓகே, தேங்க்யூ. சேனல் பேர் 7 டாக்ஸ். 7 டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லு. 7 டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.